செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 7th இங்கிலீஷ்க்கான அஃபிஷியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூஸ்டு மாடல் கொஸ்டின் இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. இது வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க. அந்த மாதிரி கௌதம் மீடியா சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணிங்க. ஓகேவா? அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்ப்பா. அண்ட் கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. லாஸ்ட் மினிட்ல அப்லோட் கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் அண்ட் லீக் கொஸ்டின் தெரியுமா உங்களுக்கு? ஸோ மண்டே எக்ஸாம்னா சண்டே நைட்டு பண்ண உங்களுக்கு லீக் பேப்பர் கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா அந்த கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி போட்டுரும். அதை படிச்சுட்டு பண்ணிங்கன்னா அப்படியே சென்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்லாம் வந்துச்சுன்னா நான் வாட்ஸ்அப் சேனல் தான் சென்ட் பண்ணுவோம்ப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ பாருங்கள், ஒன் மார்க் பாருங்கள். அப்படியே கிவ் மீனிங்ஸு, கிவ் ஆப்போசிட்ஸ், ஆட் அ சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் டு மேக் நியூ வேர்ட்ஸு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இது இல்லாமல் நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சூஸ்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு ஈவினிங் அப்லோட் பண்ணுவேன், இல்லை நாளைக்கு மார்னிங் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அப்படி சப்போஸ் உங்களுக்கு நோட்டீஸ் வரனா கூட காலைல வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 சினோனிம்ஸு, 3 ஆன்டனிம்ஸு. சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸு, அடுத்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் யூசிங் அப்ரோசிட்டிவ் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் த மேட்ச் த ஃபாலோயிங், ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஸோ 2 மார்க் பாருங்கள். 5 கொடுத்து அதில் 3 வந்து சொல்கிறாங்க. நீங்கள் 2 சாய்ஸில் விட்டலாம். வாட் டிட் ஹேமட் பை எட் ஃபேரு அண்டு ஃபார் ஹூமு, ஒய் டிட் கிரானி ஸ்கோல்டு ஹமிட்னு கேட்குறாங்க. இதுக்கு திட்டுறாங்கன்னு கேட்குறாங்க. அப்புறம் ஒய் டிட் உஷா பை இந்த மார்க்கெட் லிஸ்ட் தேம். ஸோ இது லைட்டாக பிளராக இருக்குது இந்த ஒரு கொஸ்டின் மட்டும். மற்ற எல்லா கொஸ்டினும் க்ளியராக தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்லோட் பண்ணுறது எல்லாமே க்ளியராக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த கொஸ்டின் வேறு அப்படி தான் இருக்குது. ஸோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ அடுத்து பேராகிராஃப் பாருங்கள். 4 மார்க். ஓகேவா? ஸோ அந்த பேராகிராஃப்க்கு 2 கொடுத்து இதை 1 எழுத சொல்கிறாங்க. இதை அதை 1 கரெக்டாக எழுதிக்கோங்க அட்டன் பண்ணி. அடுத்து மெமரி போயமே உங்களுக்கு 5 மார்க்கு. மெமரி போயம் அடுத்தபடி உங்களுக்கு 2 மார்க்ப்பா. அதே போல் தான் 3 கொடுத்து 2 எழுதணும். அதில் 1 சாய்ஸில் விட்டுடலாம் நீங்கள். ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் அடுத்து பாருங்கள். அது 3 மார்க் கொஸ்டின் மாதிரி 1, 2, 3 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீமு, அப்புறம் அல்ட்ரேஷன்ஸ் வேர்ட்ஸ் லைனு. ஓகேவா? அந்த 3 லைன்லேருந்து கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ அடுத்து சப்ளிமெண்ட்ரி. நான் நேற்று ஒரு மாடல் கொஸ்டின் அப்லோட் பண்ணேன். போய் பார்க்குறவங்க போய் பாருங்கள். அதையும் பார்த்துட்டு இதையும் பாருங்கள். அப்புறம் நாளைக்கு அப்லோட் பண்ணுறதையும் பாருங்கள். இந்த 3 பார்த்துட்டு போனீங்கன்னா எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். அப்புறமேட்டு நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து சப்ளிமெண்ட்ரி பாருங்கள். சூஸ் த கரெக்ட் பெஸ்ட் ஆன்சரு, அப்புறம் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர், அப்புறம் ஆன்சர் த ஃபாலோயிங் இன் 1 or 2 வேர்ட்ஸு, ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். ஓகே, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதை நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். உங்களுக்கு சொல்லையா 4 மார்க்கு. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அடுத்து கடைசியாக உங்களுக்கு ரோட் மேப் மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 10க்கு 2 மார்க் தான், பட் உங்களுக்கு 4 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரைட் அ ஃபியூ லைன்ஸ் அபவுட் மை ஸ்கூல் ஆர் மை ஃபேவரட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? 2 ஒன்றை பற்றி எழுதணும். 3 மார்க் உங்களுக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோட் மேப்பு, அதுக்கு மேலே அந்த பேராகிராஃப் கொடுத்து ஆன்சர் பண்ணுறது எல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ நல்லபடியாக எழுதுங்க. விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட்பா. ஸோ நம்ம கௌதம் மீடியா சேனல் இதோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கூட பரவாயில்ல. இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் அண்ட் ஸ்கூல் அப்டேட்ஸ், லீக் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம 2 lakhs சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். நீங்கள் நினச்சா நம்ம இன்றைக்கே ரீச் பண்ணலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கே கூட ரீச் பண்ண எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஓகே செல்லக்குட்டீஸ், தட்ஸ் நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.